நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்க்குற ஸ்கீம் என்ன அப்படின்னா, மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்றது முதலமைச்சர் கையால் கோயம்புத்தூரில் 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம் என்னென்னா, மொத்தம் 3 மெயின் நோக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அரசோட அனைத்து துறைகள்லேயும் பொதுமக்களுக்கு இருக்க கோரிக்கைகளை நிறைவு பண்ணுறது. ஏன்னா நம்ம நிறைய இப்போ பர்சனலாக போயிட்டு நகராட்சியில் மனு கொடுப்போம். அது எல்லாமே ரொம்ப டிலே ஆகும். இதனால தான் மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஸ்கீம் மூலியமாக எல்லாரோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறாங்க. இது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி, கிராம பஞ்சாயத்து, நகர்ப்புற ஊரகம் சொல்லிட்டு நிறையா பிளேஸஸில் ஒரு பிளேஸ் மாதிரி பிடிச்சு அந்த இடத்துல ஒரு முகாம் மாதிரி நடத்துவாங்க. நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே 30 நாளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நிறைவு பண்ணியிருக்கணும். இல்லைனா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன், இதுதான் ரீசன் உங்களோட கோரிக்கைகள் தள்ளி போகிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அவங்க 30 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கணும். இந்த ஸ்கீம் மூலயமா நிறைய பேரோட கோரிக்கைகள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்கீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாகவும் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்கீமில் இதுவும் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம். ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 13 துறைகள் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ 13+ துறைகள்லேயும் கோரிக்கைகள் அப்படிங்கிற விஷயம் நிறைவேற்றப்பட்டுருக்கு. இப்போ வரைக்கும் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது.